உங்கள் ஸ்பார்க் ஜங்ஷன் வழங்கும் நட்சத்திர வாரியான மாசி மாத ராசி பலன்கள். கணித்தவர் ஜோதிட ஆசான் திரு ப. மணிகண்டன், ஸ்ரீ கணபதி ஜோதிட நிலையம், விஞ்ஞான மருத்துவ ஜோதிடம் மற்றும் வானியல் மருத்துவம், வடவள்ளி, கோவை. மிதுனம் ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். மிருகசீரிசம் 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். இந்த மாதம் உங்களுக்கு யோகமான மாதமாகும். பாக்யஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் லாப, தைரிய, சத்ருஸ்தானங்களை பார்ப்பதால் உங்கள் நிலையில் இதுவரை இருந்த சங்கடங்கள் எல்லாம் விலகும். நீங்கள் நினைப்பதெல்லாம் நடந்தேறும். உடல் நிலையில் முன்னேற்றம் அதிகரிக்கும். வரவு அதிகரிக்கும். லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவான் பொருளாதார ரீதியாக முன்னேற்றத்தை உண்டாக்குவார். புதிய சொத்து சேர்க்கையை ஏற்படுத்துவார். திருமண வயதினருக்கு வரன் தேடி வரும். குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கிக் கொண்டிருப்பவர்களுக்கு அதற்குரிய வாய்ப்பு உண்டாகும். புத பகவான் மாதத்தின் பிற்பகுதியில் உங்களுக்கு யோகத்தை வழங்குவார். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட வைப்பார். சிலருக்கு சொத்து சேர்க்கை உண்டாகும். வியாபாரம், தொழிலில் இருந்த தடைகள் விலகி லாபம் தோன்றும். சிலருக்கு புதிய தொழில் தொடங்கும் யோகம் உண்டாகும். கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். சிலர் புதிய வீட்டில் குடியேறுவீர்கள். பெண்களின் கனவுகள் நிறைவேறும். கல்வி, வேலைவாய்ப்பு போன்ற முயற்சிகள் வெற்றியாகும். திருமண வயதினருக்கு திருமணம் கைகூடும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். வெளிநாட்டு தொடர்புகள் ஆதாயத்தை ஏற்படுத்தும். விவசாயிகள் முயற்சிகள் வெற்றியாகும். மாணவர்கள் கல்வியில் கூடுதல் கவனத்தை செலுத்துவீர்கள். சந்திராஷ்டமம் மார்ச் 6 மற்றும் 7ஆம் தேதிகள். அதிர்ஷ்ட நாள் பிப்ரவரி 18, 23, மார்ச் 5, 9 ஆகிய தேதிகள். பரிகாரம்: கோளாறு பதிகம் பாடி சிவனை வழிபட குறைகள் தீரும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். யோகக்காரகனான ராகுவின் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டமான மாதமாகும். உங்கள் நட்சத்திரநாதன் கேந்திர பலம் பெறுவதுடன் மாதத்தின் பிற்பகுதியில் ராசிநாதனும் அங்கேயே சஞ்சரிப்பதால் இதுவரையில் இருந்த சங்கடங்கள் விலகும். மாதத்தின் பிற்பகுதியில் சொத்து சேர்க்கை உண்டாகும். உங்கள் நீண்ட நாள் கனவு நிறைவேறும். வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு உயரும். லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குருவால் தொட்டதெல்லாம் பொன்னாகும். வரவு அதிகரிக்கும். வரவேண்டிய பணம் வந்து சேரும். தைரியமாக செயல்பட்டு நினைத்ததை சாதிப்பீர்கள். குலதெய்வ அருள் பரிபூரணமாக இப்போது உண்டாகும். குடும்பத்தினர் நலனில் அக்கறை செலுத்துவீர்கள். திருமண வயதினருக்கு வரன் தேடி வரும். வாழ்க்கை துணையுடன் இருந்த சங்கடங்கள் விலகும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். நீண்ட நாள் நெருக்கடிகள் முடிவிற்கு வரும். ஒரு சிலர் புதிய தொழில் தொடங்குவீர்கள். வேலை வாய்ப்பிற்காக காத்திருந்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல் வந்து சேரும். வெளிநாட்டிற்கு செல்ல முயற்சித்தவர்களுக்கு அதற்குரிய அனுமதிகள் கிடைக்கும். பெண்களின் விருப்பங்கள் நிறைவேறும். தடைபட்டிருந்த முயற்சிகள் லாபமாகும். உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகும். எதிர்பார்த்த பதவி உயர்வு ஏற்படும். கலைஞர்களுக்கு இந்த மாதம் யோகமான மாதமாகும். புகழ், செல்வாக்கு போன்றவை உண்டாகும். விவசாயிகளின் செயல்களில் எதிர்பார்த்த லாபம் ஏற்படும். மாணவர்கள் கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியதாக இருக்கும். சந்திராஷ்டமம் மார்ச் 8ஆம் தேதி. அதிர்ஷ்ட நாட்கள் பிப்ரவரி 22, 23, மார்ச் 4, 5, 13 ஆகிய தேதிகள். பரிகாரம்: நந்தீஸ்வரரை வழிபட நன்மைகள் உண்டாகும். புனர்பூசம் 1, 2, 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். உங்கள் நட்சத்திரநாதன் குரு பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் இதுவரையில் இருந்த சங்கடங்கள் விலகும். உங்கள் நிலையில் முன்னேற்றம் ஏற்படும். செல்வாக்கு உயரும். துணிச்சலுடன் செயல்பட்டு நினைத்ததை சாதிப்பீர்கள். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். பாக்யஸ்தான சனி பகவானால் பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். பெரியோரின் ஆசீர்வாதம் உண்டாகும். தெய்வ அருள் ஏற்படும். சிலர் கோவில்களுக்கு புனித யாத்திரை சென்று வருவதுடன் வேண்டுதல்களை நிறைவேற்றுவீர்கள். எதிர்ப்பாளினரால் ஏற்பட்ட சங்கடங்கள் முடிவிற்கு வரும். உங்கள் நிர்வாகத்திறன் வெளிப்படும். வேலை தேடி வந்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல் வரும். ஏற்றுமதி, இறக்குமதி வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். இயந்திர தொழில், ஆட்டோமொபைல்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், மருத்துவம், பொறியியல் துறையினர் எதிர்பார்த்த ஆதாயத்தை காண்பீர்கள். அரசு, தனியார் நிறுவனங்களில் பணிபுரிவோர் உயர்வு பெறுவர். பெண்களின் விருப்பம் நிறைவேறும். முயற்சிகள் வெற்றி பெறும். உடல் நிலையில் இருந்த சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும். வேலைக்காக முயற்சித்தவர்களின் எண்ணம் நிறைவேறும். வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும். விவசாயிகள் திட்டமிட்டு செயல்படுவதால் லாபம் காண முடியும். கலைஞர்களுக்கு யோகமான மாதமாக இருக்கும். மாணவர்கள் கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்துவதால் நன்மை உண்டாகும். சந்திராஷ்டமம் மார்ச் 9ஆம் தேதி. அதிர்ஷ்ட நாட்கள் பிப்ரவரி 21, 23, மார்ச் 3, 5, 12 ஆகிய தேதிகள். பரிகாரம்: லட்சுமி ஹயக்ரீவரை வழிபட விருப்பம் நிறைவேறும்.
மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நமது ஸ்பார்க் ஜங்ஷன் மற்றும் ஸ்பார்க் மீடியா தமிழ் சேனல்களை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. மேலும் எங்களை சோசியல் மீடியால ஃபாலோ பண்ண விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, நீங்க அதை கிளிக் பண்ணி கூட ஃபாலோ பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட்